ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, IREL அப்படிங்கிற கம்பெனிலேருந்து தாங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. IRELனா இந்தியன் ரேர் எர்த் லிமிட்டெட்ங்க. இது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா மணவாளக்குறிச்சி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸில் தாங்க இருக்குது. ஆனால் இந்த ஜாப்க்கு இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஜாப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், ட்ரேட் அப்ரெண்டிஸ், டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ். இது 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் எலக்ட்ரிக்கல் சிவில் படித்தவங்களுக்கு இருக்குங்க. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா BE எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். BE சிவில் படித்தவங்களும் இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணலாங்க. இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 இயர் தாங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த BE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 2 வேக்கன்சி இருக்குது. BE சிவிலுக்கு 1 வேக்கன்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் 3 ட்ரேட்ஸ் இருக்குங்க. இந்த மெக்கானிக்கல் நீங்கள் டிப்ளமோ மெக்கானிக்கல் படித்தவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 இயர் தாங்க இருக்குது. இதோட ஷீட் பார்த்திங்கன்னா 1 வேக்கன்சி தான் அலாக்கேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் பார்த்திங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். இதுக்கும் 1 இயர் தாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 1 வேக்கன்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிவில், டிப்ளமா சிவில் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. இதுக்கும் 1 இயர் தான் டியூரேஷன் இருக்குது. டோட்டலாகவே எல்லாத்துக்கும் 1 இயர் தான் இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளம்பர், ஃபில்டர், கார்பெண்டருக்கு மட்டும்தான் 2 இயர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு 2 ஷீட் அலாக்கேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸுங்க. இதுக்கு ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன். இதோட ட்ரேட்ஸ் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல், மோட்டார் வெஹிக்கிள், வெல்டர், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, AC மெக்கானிக், டியூனர், ப்ளம்பர், ஃபில்டர், கார்பெண்டர், லேப் அசிஸ்டண்ட்டு, கெமிக்கல் பிளான்ட்டுக்கு பார்ட்ஸா இந்த மாதிரியான ட்ரேட்ஸ்லாம் விட்டுருக்காங்க. இந்த ஜாப்க்கு எல்லாமே பாஸ்ட் ITI ஃபில்டர் ட்ரேடு, ஃபில்டர்னால் ஃபில்டர் ட்ரேடில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே எலக்ட்ரிஷியன்னா ITI எலக்ட்ரிஷியன் ட்ரேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல், மோட்டார் வெஹிக்கிள், MMB ட்ரேட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்தந்த ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த குவாலிஃபிகேஷன் முடித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமமாக 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமமாக 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா SC ST கேட்டகரிஸில் வர்றவங்க 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தந்திருக்காங்க. ஃபார் OBCக்கு 3 இயர்ஸ் தந்திருக்காங்க. PWDக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தந்திருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. தி சீஃப் மேனேஜர் HRM லீகல் IREL இந்தியா லிமிடெட், மணவாளக்குறிச்சி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு 629252 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது தாங்க நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே அந்த நம்பர் வருங்க. அந்த நம்பர் தான் இங்கே ரைட் பண்ணணும். இங்கே அவங்களோட ஆதார் நம்பரை எழுதிக்கோங்க. இங்கே உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான இதுவும் நாங்கள் ஒரு வீடியோவாக போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட இங்கே நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட் நேமை யாரோ அவங்களோட நேமை எழுதிக்கோங்க. உங்களோட மதர்ஸ் நேமை எழுதுங்க. நீங்கள் நேஷ்னாலிட்டியை எழுதுங்க. அடுத்ததாக செலக்ட் ஆஃப் டொமைன், நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வசிக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டோட நேமை எழுதுங்க. ஜெண்டர் பார்த்திங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல், இது எதுவோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா, அன்மேரிடா, இல்லை விடோவரா, இதை டிக் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் அங்கே கரெக்டாக எழுதுங்க. அடுத்ததாக உங்களோட ஏஜை இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். 17/10/2024 அன்றைக்கி உங்களுக்கு என்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அந்த ஏஜை தாங்க இங்கே எழுதணும்.
அடுத்ததாக ரிலீஜியன், உங்களோட நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பர்மனண்ட் அட்ரஸை எழுதுங்க. கான்டாக்ட் நம்பர், லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்கள்கிட்ட எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன் பாஸ்ட், நீங்கள் எந்த டிகிரி பாஸ் பண்ணீங்க, 10th ஐடிஐ டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸை இங்கே ஃபில் பண்ணுங்கள். நேம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் முடிச்சிங்க, எந்த இயர் முடிச்சிங்க, மார்க் எவ்வளோ, பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதெல்லாம் படித்து பார்த்து எஸ்னா எஸ்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. உங்களோட மதர் டங் என்னவோ அங்கே எழுதிக்கோங்க. உங்களுக்கு அதர் லாங்குவேஜ் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் ரீட் ரைட் அண்ட் ஸ்பீக்கு அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜை இங்கே எழுதுங்க. இங்கே ப்ளேஸு, டேட் எழுதுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கரெக்டாக நான் ஏற்கனவே சொன்ன இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கரெக்டாக அனுப்புங்க. இந்த அட்ரஸ்க்கு தாங்க அனுப்பணும். இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்பில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது போல் உடனே வர்ற கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கணுன்னா இப்போவே தமிழன் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.